ஒரு தியாகி மறைந்தால் அவரின் குடும்பத்தை வளர்த்து பாதுகாப்பது அத்தியாகத்தை அடைந்தவர்களது கடமை. ஆனால் ஹஸ்ரத் அலி அவர்களின் அரும் குடும்பத்திற்கு அன்றைய அரபு அரசால் ஆதரவதும் இருக்கவில்லை. அது தம் கடமையை நன்றியை செய்ய மறந்துவிட்டது என்பதை விட மறுத்துவிட்டது என்றாலும் மிகையாகாது என்பதை அறிவு கூர்மையுள்ள யாரும் ஒத்துக்கொள்வார்கள். ஆதரவு தராவிடலும் பரவாயில்லை, பல பொய் குற்றச்சாட்டுகளுக்கு அதன் சக்தி முழுவதும் திரட்டி அரும் பெரும் அஹ்லுல் பைத் என்னும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தையே அன்றைய அரபு அரசு அணுவணுவாய் அழித்து மகிழ்ந்தது. எந்த ஒரு அரசை உருவாக்கி நிர்மாணிக்க ஹஸ்ரத் அலி அவர்கள் தமது குடும்பத்தை தொல்லையிலும் வறுமையிலும் ஆழ்த்திவிட்டு இரவு பகல் வாராது உறக்கம் ஓய்வு இன்றி தம் உயிரையே பணயம் வைத்து பல போர்களை சில வீரர்களை வைத்தே தம் இளமை முதல் முதுமை வரை மார்க்க சட்டங்களிலிருந்து சிறிதளவும் மாறுபடாது பாடுபட்டாரோ அந்த ஹஸ்ரத் அலியின் குடும்பத்தையும் வாரிசுகளையும் வஞ்சம் எடுத்து விட்டது, வாழ்கொண்டு அறுத்து விட்டது, வாழ்வையே நாசம் செய்தது அன்றிருந்த அரபு அரியணை. ஆனால் தியாக உணர்வும் பெருநோக்கும் கொண்ட பெருமானாரின் குடும்பம் இது குறித்து சிறிதும் முகம் சுளிக்காது இன்முகத்துடனும் இறை அச்சத்துடனும் இஸ்லாமிய கோட்பாடுடனும் இருந்து மாண்டனர். ஹஸ்ரத் அலி அவர்களை நினைத்தால் அகமும் ஆன்மாவும் உள்ள எவனாலும் அழாதிருக்க முடியாது. காரணம், அவர்கள் வாழ்வெல்லாம் விதைத்தது அகமும் ஆன்மாவுமே. காஃபியர்கள் கேட்டாலும் கண்ணீர் விடுவர் அக்கர்ம வீரரின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளையும் அவரின் குடும்பத்தார் அடைந்த தொல்லைகளையும். அறிவுள்ளவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். அகிலமே அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இஸ்லாத்தின் அடிக்கல் நடும்போது கோபம் கொண்டு கொதித்தது, கொலைவெறி கொண்டு துடித்தது. அப்போது ஹஸ்ரத் அலி அவர்களின் இளம் துணை தவிர இளமையும் வீரமும் கொண்ட ஆண்மகனின் துணை யாதொன்றும் இல்லை. அந்நிலையில் அரபு நாடோ அரக்கர்களின் அறிவற்ற ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலியின் வீரகேடயத்தை உலக துணையாக்கி கொண்டு எதிர்ப்புகளை எதிர்நோக்கி வளர்ந்தார்கள் என்றால் நாம் யாருக்கு கடன்பட்டுள்ளோம்? இஸ்லாம் விதையாகி முளைவிட்டு இலைவிட்டு கிளைவிட்டு மரமாகி மொட்டிட்டு பூவிட்டு காயாகி கனியாகி பல நிழல் தரும் விதைகளை உருவாக்கி இன்று உலகின் பல கோடி முஸ்லிம்களும் அதன் நிழலில் கனியுண்டு கண்ணியமடைந்து களிப்புடன் வாழ்கின்றோமே, அந்த இஸ்லாம் முளைவிட்டது முதலில் ஹஸ்ரத் அலி அவர்களின் இளம் நெஞ்சில். அன்று அதற்கு வேலியும் அதற்கு நீரூற்றி அதன் செழுமையும் பசுமையும் குறையாது வளர ஓடோடி இரவு பகல் பாராது உழைத்த ஹஸ்ரத் அலி அவர்களுக்கு இன்றும் இனி மேலும் உள்ள இஸ்லாமியர் ஒவ்வொருவரும் கடன்பட்டுள்ளார்கள் என்று சிந்திக்க தெரிந்த யாரும் மறுக்க மாட்டார்கள். மனித தன்மையின் மகத்துவமே மனிதனின் திறனை மதிப்பதிலும் உணர்வதிலும் தான் உள்ளது. ஆமாம், சிந்தியுங்கள் இஸ்லாமிய செம்மல்களே. ஹஸ்ரத் அலி அவர்கள் 11 வயது பாலகன், தீன் என்னும் குழந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சில் உருவாகும் போது மருத்துவச்சி போல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் ஹதீஜா நாச்சியாரும் மாற்றான் தீங்கு வராத வண்ணம் ஹஸ்ரத் அலியும் தவிர நாமெல்லாம் அன்று அருமை அரபில் அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகில் இல்லை. அரபு நாட்டு அரியணையை அண்ணல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய பின் ஆயிரம் அரசர்கள் அலங்கரிக்கலாம், அனுபவிக்கலாம், ஆணையிடலாம், அகமகிழலாம். ஆனால் இஸ்லாம் சிறு தளிராய் தள்ளாடி வேலியின்றி முட்களுக்கு மத்தியில் ஊர்ந்து வளர முற்படும் போது அதன் கூடவே முட்களின் மேலும் முரடுகளின் மேலும் தனது பிஞ்சு உடலை போர்வையாக்கி தொடர்ந்து அரியணை வரை வந்த ஹஸ்ரத் அலி அவர்களை சரித்திரங்கள் மறைக்கலாம். ஆனால் அறிஞர்கள் மனதில் ஊறும் ஞான ஒளி அதை மறைக்காது, மறுக்காது, மாற்றாது உணர்ந்து நம் மனக்கண் முன் வைப்பதை மென்மையானதும் உண்மையானதுமான என் உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொள்ளாதிருக்க முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகி என்னும் இறை தூது வந்து போனதும் அவர்கள் உடல் வலியால் வேதனைகள் படுவாராம். அப்போது ஹதீஜா நாச்சியார் கண்ணீர் விட்டு அழுதபடியே ஹஸ்ரத் அலியிடம் மருந்தோன்று இலையினை எடுத்து வரச் சொல்வாராம். உடனே சிறுவனாய் இருந்த அலி அவர்கள் ஓடோடி காடு மேடுகளை கடும் வெயிலில் திரிந்து மருந்தோன்று இலையினை பறித்து வருவாராம். அதை ஹதீஜா நாயகையும் வாங்கி அரைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெற்றியில் பத்திட்டு வழி நீக்குவார்களாம். அப்போது ஹஸ்ரத் அலியும் உடனிருந்து தலை கைகால்கள் அழுத்திவிட்டு உதவிகள் புரிவாராம். அன்று அவரின் உடல் வலியின் போது இன்றுள்ள உலமாக்களோ, சூஃபிகளோ, கலீஃபாக்களோ, கவர்னர்களோ, இஸ்லாமை உண்டு மகிழ்ந்த இமாம்களோ, முஸ்லிம்களோ அருகில் இல்லை. நம்முடைய தேவைகளுக்காக நாம்
தீன் வழியே எத்துணை முறை பிரார்த்தித்திருப்போம். ஆனால் ஒரு முறையாவது தீனை தந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த ஹஸ்ரத் அலி அவர்களுக்காக பிரார்த்தித்திருப்போமா? குறைந்தபட்சம் அவர்களை நினைத்தாவது இருப்போமா? அவர்களின் ஆன்ம சாந்திக்காக ஆண்டவனிடம் எப்போதாவது வேண்டி இருப்போமா? மாணவியின் மறைகாக்க நெறிதவள மரணத்தையே தழுவிய மஹமது நபி அவர்களின் மருமகனை மனதளவிலாவது நினைக்காத மானம் கட்ட வாழ்வு வாழ்ந்து விட்டோமே. என் நன்றி ஒன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி ஒன்ற மகற்கு. என் நெஞ்சம் ஏன் பிறந்தோம் இந்த நன்றி கட்ட உள்ளத்தோடு என்று வருந்துகிறது. என் மனதிலே ஒரு குறுமுள் நெருடுகின்றது. அதன் பலன் இக்கண்ணீரில் கர்பலா ஓடுகின்றது. கண்ணீரை சிந்துவதால் மட்டும் என் கடமை முடிந்துவிடக் கூடாது. அது இஸ்லாமியரின் விளைநிலங்களுக்கு பயன்பட்டு தீன் என்னும் பயிரை அறுவடை செய்து வருங்கால மக்களின் வயிறுகளை வளர்க்கும் தானியமாக உருவாக வேண்டும் என்பதால் என் கல்பு சிந்திய கண்ணீருக்கு எழுத்துருவம் அமைத்து என்றும் நிலைவரும்படி உங்கள் கரங்களிலே புரள விட்டுள்ளேன். நான் உணர்ச்சியால் உதறிய சில சொற்களை வைத்து ஏதோ இறைவனை மறந்து ஹஸ்ரத் அலியின்பால் ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக கூறுவதாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். நம்முடைய வாலிப வயோதிக நிலையில் நாம் பல மனிதர்களை காக்கும் காப்பாளனாக இருக்கலாம், தரணியையே ஆளும் தாராளனாக கூட இருக்கலாம். ஆனால் தன்னை ஈன்ற தாய், தான் தவழ்ந்து வளர்ந்த தாய்மடியை மறக்க கூடாது. நாம் முளைவிட்டது யார் மடியில் என உணர்ந்து நாம் மரமாக வளர்ந்ததும் அவர்களுக்கு பலன் தர வேண்டியதுதான் முறை. இதை பரந்த மனதுள்ளவர்கள் ஏற்று நடப்பார்களே தவிர புறக்கணிப்பது புல்லர்கள் செயல். ஏகலோகத்தையும் எழுச்சியூட்டும் எழுத்தாளனாக நாம் வளர்ந்தாலும் நமக்கு அகரத்தை ஆரம்பித்து வைத்தவனை மறப்பது மனிதாபிமானமான செயல் அல்ல என்பதற்காக எழுதுகிறேன். 1000 அவுலியாக்களும் சுகதாக்களும் முர்ஷதுகளும் பீர் முரீதுகளும் துன்யாவில் வரலாம். ஆனால் அத்துணை பேரும் ஹஸ்ரத் அலிக்கு ஈடாக முடியாது. காரணம், ஞானப்பாதையின் மூலக்கருவே ஹஸ்ரத் அலி அவர்கள்தான். இன்று நாமெல்லாம் ஏக தேவ வணக்க வழியான இஸ்லாத்தின் நிழலில் இளைப்பாறுகின்றோமே, இன்புற்று கழிப்புறுகின்றோமே. இறைவனுக்கு ஏற்றவர்களாக இம்மை மறுமை பயிர்களுக்கு களஞ்சியங்களிலிட்டு கழிக்கின்றோமே. இந்த இஸ்லாம் முதலில் முளைவிட்டு பல அரபு மிருகங்களிடமிருந்து பயிராகி உருவாகி நம்மிடம் வந்துள்ளதே. இதனை நமக்காக பாதுகாத்த அந்த அலி பாதுஷாவை மறப்பது பாவம் என்று நான் கூறவில்லை. மனித அபிமானம் மடிந்துவிடக்கூடாது என்பதற்காக கூறுகிறேன். ஹஸ்ரத் அலியை போல் நீங்கள் ஒவ்வொருவரும் தியாகமே உருவாய் தீனே கருவாய் கொண்டு வாழ இக்கண்ணீர் உபயோகப்படும் என கருதி உங்கள் கரங்களிலே தவள விட்டுள்ளேன். அதை தவற விட்டு விடாதீர்கள், தடம் புரண்டு விடாதீர்கள். தாராளன் அல்லாவின் முன் ஒரு நாள் தலைகுனிந்து நின்று விடாதீர்கள். அறக்க பசி கொண்ட அரபு மிருகங்களுக்கு பலியாகாது. தமது அரிய வாளால் ஹஸ்ரத் அலி அவர்கள் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அளப்பரிய அமிர்தமான அருமை தீனை அகழ்ந்து பயிரிட்டார், பாதுகாத்து கணிதரும் மரமாக்கினார். ஹஸ்ரத் அலியும் அவரது அகலுல் பைத்தும். அதன் பலன் ஆசியா கண்டத்தில் உள்ள இந்திய துணை கண்டத்தின் இறுதி முனையில் என் எழுதுகோல் இஸ்லாம் பற்றி எழுதுகிறது என்று எண்ணும்போது என் தலை அதன் ஆரம்ப அகரத்தை அகிலத்துக்கு அளிக்க ஆவி துறந்த அகலுல் பைத் என்னும் அண்ணல் நபியின் அன்பு கவர்ந்த குடும்பத்தாருக்கு என் இரு கரங்களும் உயர கண்களில் நன்றி பெருக்கோடு கண்ணியம் மிகுந்த இறைவனிடம் அத்தியாக ஜீவன்களுக்கு மறு உலகம் முழுவதையுமே தந்தருளுமாறு கெஞ்சி கதறிக்கொண்டே இருக்கின்றது. எனக்கு வானுலக வழி அறிந்திருந்தால் வாய்வு வேகத்தில் சென்று அவர்கள் வாழையடி வாழையாக தியாக வாழும் வழியறிந்து வந்திருப்பேன், உங்களுக்கும் தந்திருப்பேன். ஆனால் இறை பயத்தால் என்னை மாய்த்து கொள்ள விரும்பவில்லை. பொறுமையின் சிகரங்களான அலியார், ஹசனார், ஹுசைனார் போல் தியாகங்கள் செய்யும் பொன்னான வாய்ப்பு கிட்டவில்லை. காரணம், மானிடர் செய்ய வேண்டிய தியாகம் முழுவதையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தாரே செய்துவிட்டு இஸ்லாம் என்னும் கணிதரும் மரமாக்கிவிட்டு நம்மையெல்லாம் அந்த நிழலில் கனியுண்டு மகிழ வைத்துவிட்டு தூய நெறியில் வாழ்கின்றோம் என்று மார்தட்டவிட்டு மாண்டு விட்டனர். அதனால் அவர்கள் போதித்து வந்ததும் வாழ்ந்து மடிந்ததும் பொறுமை என்னும் களமே. அதை தீனுக்கு உபயோகித்தனர் அகலுல் பைத்தினர். நானோ வாழ்வுக்கு பயன்படுத்தி பொறுமையாய் என் வாழ்நாளை கடத்தி என் நெஞ்சில் ஊறிய நன்றியினை பொறுமையாய் பாதுகாத்து நாளைய மறு உலகில் மறக்காது மாவீரர் அலியாரின் காலடியில் சமர்ப்பிக்க எல்லாம் வல்ல இறைவனிடம் பாதுகாவல் தேடி என் நாட்களை எண்ணிக்கொண்டுள்ளேன். உண்மை உருக்குழந்ததை உணரும் உலக மக்களாகிய நாம் உணர்ச்சியால் உந்தப்படுவது இயற்கை. அதனால் உங்களையும் உணர்ச்சியால் உந்தி போக்கில் சிறு தடை ஏற்படுத்தியதற்கு மன்னிக்கும்படி கேட்டு மீண்டும் தொடர்கின்றேன். ஏத்தன்ஸ் நாட்டு மக்களை ஏகதேவ வணக்கத்திற்கு ஏவிய சாக்ரட்டிஸ் கேவலம் விஷத்துக்கு பலியானான். ஆனால் விலாயத்தின் விளைநிலமாம் ஹஸ்ரத் அலி அவர்களை விஷம் கூட ஒன்றும் செய்யவில்லை. விஷம் தீண்டாத அலி அவர்களை விஷமத்துக்கு தன்னைத்தானே பலியாக்கி கொண்டார். அதனால் அவர் மறைந்தாலும் தீனும் அவரின் தியாகமும் மறையவில்லை. உலகெங்கும் தீன் தாகம் அடைய ஓடும் நதியின் ஊற்று நஜஃப் என்னும் நகரிலே ஈராக்கு அருகில் உறுதியுடன் உறங்கினாலும்
உறுதியுடன் இருப்பவருக்கு உணர்வும் உலக அமைதியும் உள தூய்மையும் உள்ளொளியும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றதை உத்தம உலமாக்கள் அறிவர். ரமலான் மாதம் 21ஆம் தேதி ஹிஜ்ரி 40வது ஆண்டு, கிறிஸ்து பிறந்து 661 ஆண்டுகள் கழித்து ரமலான் மாதம் 20ஆம் தேதி இரவு ஹஸ்ரத் அலி அவர்கள் தங்களது மரணப்படுக்கையில் தங்கள் மகன்களான இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், இமாம் அப்பாஸ் இம்மூவரை மட்டும் தனியாக அழைத்தார். தமது மூத்த மகனார் இமாம் ஹசனின் கையை பிடித்தபடியே, ஓ ஹசன், ஆண்டவன் இட்ட அனைத்து கடமைகளையும் இனிதே நிறைவேற்றியாகிவிட்டது. இறுதி நபியாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது இறைபணியை முடித்தார்கள். இறுதி கலீஃபாவாக நானும் என் கடனை இன்றுடன் முடிக்கின்றேன். நுபுவத் என்னும் மறைவழிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தார்கள். கிலாஃபத் என்னும் அரசியல் துறைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். இவை இரண்டுக்கும் மத்தியில் விலாயத் என்னும் மறை நுணுக்கங்கள், ஞானவழி போதனை என்னும் இறை ரகசியங்களை, மறை நுணுக்கங்களை நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் பெற்றேன். அவைகளை நாம் பரம்பரை வாரியாக காக்க வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து இன்றோடு 29½ ஆண்டுகள் முடிகின்றன. ஹிஜ்ரத் ஆரம்பித்து 10 ஆண்டுகளுக்கு பின் எனக்கு கொடுக்கப்பட்ட விலாயத் என்னும் ஞான மார்க்க ரகசியங்களை நான் கடந்த 26 ஆண்டுகளாக ஆராய்ந்து அதன்படி நடந்து நல்ல பக்குவங்களை அடைந்த பின்தான் கிலாஃபத் என்னும் அரசாட்சியில் அமர்ந்து 4 ஆண்டுகள் ஆண்டு இன்றோடு முடிக்கின்றேன். விலாயத் என்னும் இறை ரகசியங்களை உங்களுக்கு மட்டும் கூறுகின்றேன். இதை நாம் பராம்பரை வாரியாக காக்க வேண்டும் என்று கூறி அதன் ரகசியங்களை தமது மகன் ஹசனாருக்கு மட்டும் கூறுகின்றார். சில ஞான ரகசியங்கள், மஹரிபத் என்னும் ஞான வழி கூற்றுக்கள் அடங்கிய ரகசியங்களின் ஏட்டுப்பிரதிகளையும் தருகின்றார். இவைகளை ஹசனார் தமது மரண தருவாயில் தமது தனையன் இமாம் ஹுசைனிடம் தந்தார். அது வழி வழியாக ரகசியமாகி 12 இமாம்கள் கைக்கும் மாறியது. அவைகள் இமாம்களது காலம் முடிந்ததும் படிப்படியாக கைமாறி முடிவில் நமது பீரான பீர் குத்பே ரப்பானி, கௌசே சந்தானி, ஹபீபே ரஹ்மானி, ஹசரத் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களிடம் வந்து அதன் பின் தீன் ராஸ்தா என்னும் வழி உண்டாகி அதன் பல தீர்க்க தரீகாக்கள் ஏற்பட்டு பல சூஃபிகள் கற்று ஒழுகி ஒளிமார்கள் ஆகி வருகிறார்கள். மீண்டும் ஹசரத் அலி அவர்கள் தம் மகனாரோடு உறவாடுகின்றார். இதை நான் உன்னிடம் விட்டு வைக்கின்றேன், அதன்படி செய்து வரவும். இனி உலக விவகாரத்திற்கு வருவோம் மகனே. அதன்படி சில முக்கியமான விஷயங்கள் கூறுகிறேன். அதை நீ எக்காரணம் கொண்டும் செய்யாமல் இருக்காதே மகனே. கிலாஃபத் என்னோடு முடிந்துவிடும். இனி அஹ்லுல் பைத்துக்கு அந்நிலை கிடையாது. நிலையற்ற இந்த அரசாங்க வேலைகளில், ஆடம்பரங்களில் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசுகள் ஈடுபடாது ஆன்மீக பணியே பிரதானமாக கொண்டு ஆண்டவன் மார்க்கத்தை காத்தருள வேண்டும். இதுதான் அல்லாவின் விருப்பமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருப்பமும் என் விருப்பமும். எனவே இனி கிலாஃபத் என்பது நமது குடும்பத்தில் யாருக்குமே தேவைப்படாது. உனக்கு மட்டும் கிடைக்கும், ஆனால் நிலைக்காது. இனிமேல் இவ்வுலக ஆசைகளை பற்றியோ அதை அடைவதற்குரிய வழிகளை பற்றியோ நம்மில் யாரும் முயற்சிகள் செய்ய வேண்டாம். உங்கள் உயிர், உடல், உலக வாழ்வு, உற்றத்தார், உறவினர், உடன்பிறப்பு, உள்நோக்கு, உலக போக்கு அனைத்துமே மறு உலக தொடர்புள்ள பாதைகளாகவே இருக்கட்டும். மேலும் நாம் சில இறை ரகசியங்களை இறை அடியார்களுக்காகிய சூஃபிகளுக்கும் வலிமார்களுக்கும் சுகதாக்களுக்கும் முர்ஷதுகளுக்கும் இறை ரகசியமாக அதை போதித்துவிட்டு மறையவே படைத்துள்ளோமே தவிர இவ்வுலக இச்சைகளை தேடி இறை அன்பை இழப்பதற்காக அல்ல. எனவே எல்லாம் வல்ல அல்லாவின் பாதையில் என்ன துன்பம் நேர்ந்தாலும் துவண்டு விடாதீர்கள், துன்பமடையாதீர்கள், தூக்கி எறியாதீர்கள், தூரமும் போய்விடாதீர்கள், துடிப்பு குறையாதீர்கள். மிகவும் சகிப்புடனும் சாமர்த்தியத்துடனும் சாந்தத்துடனும் சாதித்துவிட்டு மறு உலகு வாருங்கள். நாங்களும் உங்கள் வரவை எதிர்பார்த்து வெகு ஆவலோடு காத்திருப்போம். அன்பு மகனே, என் உடலிலிருந்து ஆவி விரியும் நேரம் நெருங்கிவிட்டது. என் மீது அன்பு கொண்ட மக்கள் கூட்டம் அலை அலையாய் வரும் நேரம் நெருங்கிவிட்டது. வானவர்கள் வானுலக கதவு திறந்து நான் வரும் வழி மீது விழி வைத்து காத்துள்ளனர். எனவே நான் உன்னிடம் கடைசியாய் கூறப்போகும் ஒரு வேண்டுகோளை நீ கண்டிப்பாய் நிறைவேற்றியே ஆக வேண்டும். என் ஆவி விரிந்ததும் என் உடலை பொதுமக்கள் பார்வைக்கு இன்று இரவு வரை வைக்கவும். அதன் பின்
நடு இரவில் நீயும் உசைனுமாக எனது உடலை சுமந்து கொண்டு நேராக கூஃபா நகர எல்லையை தாண்டி நிற்கவும். உங்களுடன் 2 அல்லது 3 பேரை தவிர வேறு யாருமே வராதபடி பார்த்துக்கொள். நேரே ஊர் எல்லையின் என் உடலுடன் நிற்கவும். அங்கே குதிரை மீது ஒருவர் இதே போல ஒரு மோதிரம் அணிந்து முகமூடியும் அணிந்து வருவார். அந்த முகமூடி மனிதரிடம் என் உடலை தந்துவிடவும். மற்றவை குறித்து எதுவுமே கேட்க வேண்டாம். எல்லாம் ஜன்னத் என்னும் மறுவுலகில் உங்களுக்கு தெளிவாய் தெரியும். இனி அடுத்தது இதோ. இந்த பேழையில் ஒரு துணி பொட்டலம் இருக்கிறது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தது. இதில் மண் கட்டி ஒன்று உண்டு. இந்த மண்ணில் தான் நமது இமாம் ஹுசைனும் அப்பாஸும் அவரின் வாரிசுகளும் தீன் வழியில் தலை கொடுத்து ஷஹாதத் என்னும் வீரமரணம் அடைந்து விண்ணுலகின் வீர இளவர்களாக விளங்கியபடியே வருவர். இதை உன் இறுதி மூச்சு வரை காத்து உன் தம்பி ஹுசைனிடம் தந்து விளக்கவும். இது உன் கடமை. இதை மிக பக்குவமாக சொல்லி கொடு. பத்திரமாக வைத்து காப்பாற்று. இது குறித்து கவலைப்படாதே. இம்மண்ணில்தான் உன் மகன் காசிமும் வீரமரணம் அடைவான். தியாகம் தீனின் திகட்டாத தீந்திரவியம் மகனே. இதை பொறுத்து சபர் செய்வதில்தான் நாம் அன்பின் ஆழத்தை அல்லாவிடம் காட்டி அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசுகள் என்பதை நிரூபிக்க முடியும் மகனே. சகிப்பது, சபர் செய்வது என்பது ஏற்றுக்கொள்வது சலனமுள்ளவர்களால் சாதிக்க முடியாதது. சாதாரண ஆட்களுக்கு சந்திக்க முடியாது, அவர்களுக்கு கிட்டவும் கிட்டாது. எனவே உன் மனதை திடமாக்கி உன் வழியை உறுதியாக்கி உன் உள்ள பக்குவத்தை கனிவாக்கி ஏற்று நடந்து ஏகதேவனை அடைவாய். இறைவன் அருளால் உனக்கு என்றும் அவன் அருள் உண்டு. இது நம் மொத்த குடும்பத்தை பொறுத்த விஷயம். இனி அடுத்தது உன்னை பொறுத்த மட்டில் நீ எனக்கு பின் கலீஃபாவாக பதவியில் நியமிக்கப்படுவாய். அப்படி நீ கலீஃபாவானால் சிரியாவின் கவர்னர் மோவியா உன்னை எதிர்த்து போர் தொடுப்பான். அவனை எதிர்த்து போரிடாதே. காரணம், ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் அவனும், ஆட்சியை தரக்கூடாது என்கின்ற ஆசையில் நீயும் அவனோடு போரிட்டால் உங்கள் இருவரின் ஆசைகளினால் பல மூமின் முஸ்லீம் படைகள் இறந்துவிடும் மகனே. ஒரு முஸ்லீமை ஏற்படுத்த அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் என்ன பாடுகள் பட்டோம் என்று எனக்குத்தான் தெரியும் மகனே. எங்கள் உடலை வருத்தி, உள்ளத்தை வருத்தி, உயிரை வருத்தி, உடன் இருந்தோரையும் வருத்தி, உதவிக்கு வந்தோரையும் வருத்தி, உயிர்கள் பல இழந்து, உடல்களில் ஊனங்கள் பல உற்று, ஊரு விட்டு ஊரு வந்து, உணவு, உறக்கம், உடை, உடன்பிறப்பு, உலக வாழ்வு, உற்றத்தார், உறவினர்கள் அனைவரையும் உயிர் பலியிட்டு உதிரம் கொட்டவிட்டு இதை உலகில் உருவாக்கினோம் மகனே. மந்திரத்தாலோ மாயத்தாலோ உருவான கோட்டையல்ல மகமதியர்கள் கோட்டை. மாணவியின் மாபெரும் மாண்பால், கடும் உழைப்பால், அரும் உயிர் இழப்பால், உடல் செழிப்பால், உலக வாழ்வு துறப்பால், உறுதியுடனும் உண்மையுடனும் உண்டாக்கப்பட்ட உயர்வான கோட்டை மகனே. நீ பொறுப்பேற்க போகும் அரசாங்கம் இஸ்லாமிய பேரரசு நமக்கு பல தலைமுறையாக வந்த பாட்டன் வீட்டு பரம்பரை சொத்து அல்ல மகனே. பலர் சேர்ந்து பாடுபட்ட சொத்து. அந்த சிம்மாசனம், அதை உருவாக்க நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பாடுகள் பட்டார்கள். வள்ளல் நபிகளின் வாழ்வு சரித்திரத்தை வாழ்கொண்டு பகிர்ந்து பார்த்தாலும் அவர் வாழாவிருந்த நாட்களை காணவே முடியாது மகனே. அப்பப்பா, என்னென்ன ஏளனங்கள், ஏச்சு பேச்சுக்கள், ஏறிய தடங்கள், கூறிய வாட்கள், ஆற்றிய பணிகள், மாற்றிய பாதைகள், வாட்டிய தொல்லைகள், சீண்டிய துயர்கள், சிந்திய கண்ணீர் துளிகள், சீரிய குருதி ஆறுகள், நோண்டிய புதைகுழிகள், தாண்டிய சோதனைகள், அறுவட்ட தாளிகள், ஆண்டவனிட்ட கட்டளைகள், ஆறுதல்கள் பெற்ற வியர்வை துளிகள், அளப்பரிய சாதனைகள், ஆண்டவனுக்கே ஆற்றிய கடமைகள் மகனே. கண்ணிமைத்ததே போலிருக்கிறது மகனே. காலங்கள் தான் கடும் புயலில் காற்றும் வேகத்தில் கடந்து விட்டனவே. ஆனால் வடுக்கள் மட்டும் வழி மாறாது மறையாது நின்று விட்டனவே. அது நினைவில் வந்து போகின்றனவை. போகட்டும், நினைவில் வை மகனே. நீ அமரப்போகும் அரியணை அரும்பாடுகள் பட்டு அண்ணல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடன் ஆயிரம் அன்புள்ளங்களும் அருட்சுடர்களும் ஆக்கி வைத்த அரும் சொத்து மகனே. அதன் அடியில் ஆயிரம் அருட்செல்வர்களின் ஆவிகள் கிடக்கின்றன மகனே. அரபு மங்கையரின் அறுபட்ட தாளிகள் ஆயிரக்கணக்கில் அடித்தளங்கள் ஆக்கி ஆழ்ந்து கிடக்கின்றன மகனே. ஆசைகளால் அதை அழித்து விட வேண்டாம் மகனே. அவமதித்து மிதித்து விட வேண்டாம் மகனே. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஆசையோடு ஆவி துறந்த அளப்பரிய மகன்களை பெற்று தந்த தந்தைகளும் மனமோந்து தந்த மங்கைகளின் மாங்கல்யமும் தான் நமது மார்க்கத்தின் மாண்புகளை மெருகூட்டி தாங்கி நிற்கும் தூண்கள். இதுவரை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உற்ற உறவினர்களும் உயிர் தோழர்களின் உத்தம உம்மத்துக்களின் உயிரிழப்பால், உதர கசிவால், உப்பு நீரால் உரம் ஏற்றப்பட்டதுதான் இஸ்லாம். எங்கள் உயிர் தியாகத்தால் அதன் அடித்தளம் உறுதி செய்யப்பட்டது. எங்கள் உடல் சிந்திய உப்பு நீராலும் உடன் பிறப்புகளின் உதரத்தாலும் அது வர்ணமடிக்கப்பட்டது.
வார்த்து எடுக்கப்பட்டது. இனி இஸ்லாத்துக்கு என உயிரை விட உலக மக்கள் வேண்டாம் மகனே. இதுவரை செய்தவர்கள் போதும். இனி மேலாவது உத்தம நபியின் வாரிசுகள் உம்மத்துக்கள் உளமகிழ்வோடு வாழட்டும், உலகம் உள்ளவரை ஆளட்டும். இனிமேல் இஸ்லாத்துக்கு ஆபத்து வந்தால் உயிர் தியாகம் செய்யும் உன்னத பொறுப்பும் உதரம் சிந்த வேண்டிய உயர்ந்த பிறப்பும் உலக தூதரின் உம்மத்துக்களுக்கு வேண்டாம். அவரின் உதரத்தில் உதித்த அகலுல் பைத் என்னும் உரிமை வாரிசுகளாகிய நாம் ஏற்றுக்கொள்வோம். அதனால்தான் நமது ஹுசைனும் அவரின் குடும்பமும் நீயும் உனது குடும்பமும் உயிர் தியாகம் அடையும் உயரிய பணிக்கு உலகாலும் இறைவன் உறுதி செய்து விட்டான், உயில் எழுதி வைத்து விட்டான். அதை உவகையுடன் ஏற்று உங்கள் கடன் தீருங்கள். எங்களின் வாள்களில் வழிந்த குருதியும் உடல்களில் கசிந்த வியர்வையும் குழைத்து குழைத்து உருவாக்கிய கோட்டைதான் இஸ்லாமிய கோட்டை. அதை ஆசைகளால் பலம் பார்த்து அடித்து விட வேண்டாம். எனவே உன்னிடம் முஆவியா போராடாது இருக்க மாட்டான். அப்படி அவன் போராடினால் ஜெயிப்பது யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் சாவது நிச்சயம். இரு பக்கமும் முஸ்லிம் மூமின்கள் தான் மகனே. ஒரு காலத்தில் யாராவது முஸ்லீம் ஆக மாட்டார்களா என நானும் நாயகமும் ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு மகனே. ஒரே ஒரு ஆள் முஸ்லீம் ஆனாலும் அது குறித்து ஆராவரித்த நாட்களும் உண்டு மகனே. எனவே ஒவ்வொரு முஸ்லீமின் வருகையையும் வரவையும் கோடி கோடியாக மதித்தோம், உணர்ந்தோம், வாழ்ந்தோம். இப்படி பாதுகாக்கப்பட்ட இஸ்லாமிய சமுதாய வீரர்கள் உன்னிடமும் உண்டு, முஆவியாவிடமும் உண்டு. உங்கள் இருவருக்கும் நடக்கும் பல பரீட்சையில் அவர்களின் அரும் உயிர் போய் இஸ்லாத்திற்கு நஷ்டம் விளைவிக்க நான் விரும்பவில்லை. இவையெல்லாம் உனக்கு தெரிந்த உண்மைதான். ஆனால் தெளிவுபட தெரிந்து கொண்டு இஸ்லாமிய உயிர்களுக்கு உன் உள்ளத்தில் உயர்ந்ததொரு இடம் இருக்கட்டும் என்பதற்காக மீண்டும் பழைய கதையை தோண்டி துருவி உன்னிடம் படரவிட்டு பசுமை ஊட்டுகின்றேன். இந்த அரும் உயிர்கள் பலியாகாதிருக்க நாம் எதையும் தியாகம் செய்ய தயாராகிவிட வேண்டும். அதனால் முஆவியாவோடு போரிட வேண்டாம். போராடி அவன் பெற முயல்வதை தடுக்க நீயே அரசாங்கத்தை அவனுக்கு கொடுத்து விடு மகனே. அதுதான் விவேகமான மூமீன்கள் செய்யும் செயல். மேலும் அரசாங்கத்தை வைத்து நமது ஆன்மீக பணியாற்றிய அருமையான நாட்கள் போதும். இனி அந்த ஆத்மாவை வைத்து ஆண்டவனிட்ட கட்டளையினை ஆற்றி வாருங்கள். என் பேச்சை தட்டாது செய்துவிட்டு நீ இஸ்லாமிய அறிவு வளர்ச்சியை மக்களுக்கு ஊட்டி வருவதில் உன் உன்னத கடமையை ஆற்றி உன் காலத்தை வீணாக்காது கடத்திவிட்டு வா மகனே. உன்னையே நீ அறியும் மார்க்கம் பற்றி கூறி வைத்துள்ளபடி செய்து வா என்று ஹசரத் அவர்கள் தமது தலைமகனுக்கு தான் தர வேண்டிய தவ போதனைகளை தந்துவிட்டு தனது தவ புதல்வன் ஹுசைனையும் மற்றவர்களையும் தன் அருகே வருமாறு சைகையால் அழைத்து ஹுசைனின் கைகளை பிடித்தபடியே, அன்பு செல்வமே, ஷரியத்தை சரியாக முடித்துவிட்டு ஷஹாதத்தின் சகாப்தத்துக்கு சக்கரவர்த்தியாக நின்று உன் சன்மார்க்க பணிகளை ஆற்றி வா மகனே. இதோ என்னை தேடி வானவர்கள் வந்து நிற்கின்றனர், வாழ்த்துக்கள் கூறுகிறார்கள். எனவே சீக்கிரம் நான் போகிறேன். இன்னும் ஓரிரு நிமிடம் அதையும் வீணாக்கவில்லை. எனவே என் அன்பு மகன்களே, நான் கருத்தரித்து கண் விழித்த நாள் முதல் கழிப்புடன் கண்ணயர்ந்த காலமே கிடைக்கவில்லை. கர்மமே கண்ணாய் என் கடனாற்றி விட்டேன் காத்துமுன் நபி அவர்களுடன். இது என் கடைசி கடன். இதுவும் முடிந்தது. இனிமேல்தான் நான் கடலளவு கண்ணயர, கடமைகளே இன்றி கண்ணயர, போதிய மட்டும் கண்ணயர கண்ணிய மிகுந்த இறைவன் காலம் தந்துள்ளான். எனவே கண்ணயரும் நேரம் வந்துவிட்டது என்ற களிப்புடன் பிரிகிறேன். பேராளன் அல்லாவின் ஆணைப்படியே அனைத்தும் நடைபெறுவதால் எல்லாம் நல்லபடியே நடக்கும் என்ற நல் உணர்வில் உலகமே நேர்வழியில் செல்ல உளமாற இறைவனிடம் வேண்டுகிறேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன் என்று கூறியபடியே அவர் ஆவி பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தந்தையின் இறுதி நேரத்தில் வெளியான உத்தரவுப்படி தமது கடமைகளை செய்து முடித்துவிட்டு நடு இரவு வரை காத்திருந்தனர். இருந்தும் ஜனத்திரள் குறையவே இல்லை. ஆனால் இமாம் ஹசனாரும் இமாம் ஹுசைனாரும் இமாம் அப்பாஸ் இப்னே அலி அவர்களும் முஸ்லிம் பின் அவுசஜா என்னும் முதிர்ந்த பெரியவரும். இந்த பெரியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் நண்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு பின் ஹசரத் அலியுடன் இருந்தார். அதன் பின் ஹசரத் ஹசனாருடன் இருந்தார். ஹசரத் ஹசனாருக்கு பின் இமாம் ஹுசைனாருடன் கர்பலா போர்க்களம் வரை வந்து தமது அன்பை தூவிய அறிவு களஞ்சியமாக வருகின்றார். 90 அரபு கோடைகளை கண்டவர் அவர். அதன் பின் கர்பலாவில் இமாம் ஹுசைனுக்காக போராடி உயிர் நீத்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நண்பர்களிலேயே இவர் ஒருவர்தான் கடைசி வரை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் நடந்த போர்களிலும் அதன் பின் அலி அவர்கள் காலத்தில் நடந்த போர்களிலும் அதன் பின் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரனார் இமாம் ஹுசைன் நடத்திய போர் வரை நபிகளாரின் குடும்பத்துக்கு ஆதரவாகவே தமது ஆயுள் முழுவதும் போராடிய கர்பலாவில் உயிர் நீத்த பெருமைக்குரியவர்.
ஆக இந்த நால்வரும் ஊர் மக்களை விளக்கியபடியே குதிரையில் ஹஸ்ரத் அலி அவர்களின் உடலை தாங்கிய வண்ணம் வேகமாக பறந்தனர். அவர்கள் பின்னாலேயே ஹஸ்ரத் அலி அவர்களால் ஆதரிக்கப்பட்டு வந்தவர்களும், உதவிகள் பெற்று வந்த விதவைகளும், உபதேசங்கள் பெற்ற இளைஞர்களும், அனாதைகளும், உலமாக்களும், ஊர் மக்களுமாக ஒரே கூட்டமாக தொடர்ந்து ஓடினார்கள். அவர்களில் சிலர் தங்கள் தலைகளை தாங்களே அடித்துக் கொண்டும், சட்டைகளை கிழித்துக் கொண்டும், உடம்பை கத்தியால் கீறிக்கொண்டும் ஒரே உணர்ச்சியின் துக்கத்தில் சப்தமிட்டபடியே ஓடினார்கள். ஆனால் இமாம் ஹசனும் ஹுசைனாரும் அவர்களுடன் அப்பாஸும் முஸ்லிம் பின் நௌசஜா என்னும் 4 பேரும் வெகு வேகமாக தங்களின் குதிரைகளை தட்டிவிட்டனர். அவைகள் காற்று வேகத்தில் பறந்து கூஃபா நகர எல்லைகளை தாண்டி நின்றன. கடுமையான காற்றும் புயலும் காட்டிய வேகம், பரந்த பாலைவன மணலில் எங்கு பார்த்தாலும் ஒரே நிசப்தம். காற்றின் வேகம் எழுப்பிய ஒலியில் இடிவோல் நிசப்தத்தை அடிக்கடி கலைத்த பேரொளி. அவர்கள் நின்றிருந்த இடத்தருகே சிறு குன்று ஒன்று தெரிந்தது. இக்குன்றுகளில் காட்டு விலங்குகளின் நடமாட்டம் இருந்தது. நடு இரவில் 4 பேர்கள் நல்லடியார் அலியின் புனித உடலை தாங்கியபடியே மௌனமாய் யார் வரவையோ எதிர்பார்த்து காத்து நின்றனர். நெடுநேரம் கும்மிருட்டில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பார்த்தனர். ஆனால் யாரும் காணவில்லை. மேகமூட்டங்கள் மெதுவாய் விலக ஆரம்பித்த சமயம் கடுமையாய் வீசிய காற்று திடீரென்று குறைய ஆரம்பித்தது. மெதுவாக தென்றல் போல் மனதுக்கு இதமாக வீசியதால் 4 பேர்களும் சற்று ஆறுதலுடனும் ஆர்வத்துடனும் அண்ணாந்து பார்த்தனர். அப்போது வெண்ணிலா 22வது ரமலான் மாத தேய்விரை சூழ்ந்த விகார மேகங்கள் விலகி வெளிச்சத்தை தர ஆரம்பித்தது. அச்சமயம் ஒரே சந்தனமும் அத்தரும் மல்லிகையும் கலந்த ஒரு கலவை மனம் எங்கிருந்தோ பாலைவனம் முழுவதும் பரவி எல்லோரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது. எனவே பரபரப்புடன் எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடியே சுற்றி சுழலும் விழிகளுடன் ஒன்றும் புரியாது திகைத்தனர். அப்போது வயது முதிர்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நண்பரான முஸ்லிம் பின் நௌசஜா அவர்கள், குழந்தைகளே, இது அமரர்கள் அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வரும்போது இப்படியே இதே மனம் வீசும். இதை நான் பலமுறை அனுபவித்திருக்கின்றேன். பெரும்பாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி என்னும் இறை தூது வரும் முன் இம்மனம் வரும். இதே மனம் இன்று பல ஆண்டுகளுக்கு பின் நுகர்கின்றேன். ஏதோ ஆண்டவன் ஆடும் நன்மைக்கான நாடகம். எனவே பயப்பட வேண்டாம். எல்லோரும் சூரே ரஹமான் என்னும் சூறாவை 3 முறை ஊதிக்கொள்ளுங்கள் என்றார். எல்லோரும் மனதுக்குள் அதன்படியே அர்-ரஹ்மான் சூறாவை வேகமாக ஓதிக்கொண்டு நின்றனர். அமீருல் மோமினீன் அலி பாதுஷாவின் அரிய உடலை அவர் மகன் ஹசனார் தாங்கி நின்றார். அசைவற்ற உடலை ஆசையுடன் தாங்கிய மகன் அசைவற்று அப்படியே நின்று விட்டார். அவர் மனதிலே அந்த நாள் ஞாபகங்கள் அலைமோதி நிலைகுலிய வைத்தன. அன்னை மடியிலே அன்பு குழந்தையாய் அமர்ந்திருந்த அந்த அற்புத நாட்களில் அருமை தந்தை தன்னோடு ஆடிய குழந்தை விளையாட்டு, அன்னைக்கு பின் அவரே அன்னையாகி தமது அன்பை பொழிந்த விதம், அழுதபோது வாரியணைத்து ஆறுதல் தரும் அருமையான அப்பாவா இப்படி ஆடாது அசையாது ஆண்டவனை அடைந்து விட்டார். தொட்டிலே தூங்கினாலும் தன்னை தொட்டு பார்த்து இன்பமுறும் அன்பு தந்தையா இப்படி தொட்டாலும் தோளாத மரக்கட்டை போல் ஆகிவிட்டார். வீட்டு வேலை முதல் வீர விளையாட்டு வரை விறுவிறுப்பாய் கற்றுத்தந்த வீர தந்தையா இப்படி விறகு கட்டை போலானார். அயர்ந்து நான் தூங்கினாலும் அலுப்பில்லாது என எழுப்பி அன்பு மொழியில் ஆறுதல் வழியில் தன்னோடு உணவை தவிப்போடு எனக்கும் அளித்து உண்ணச் செய்யும் உத்தம சீலரா இப்படி உணர்வின்றி கிடக்கின்றார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.